வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இந்த பதிவில் பிஎஃப்ல இடிஎல்ஐ ஸ்கீமில் ஒரு மிகப்பெரிய 3 மாற்றத்தை நம்ம அரசாங்கம் 28/2/2025 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இடிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன? அதாவது ஒரு பிஎஃப் உறுப்பினர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு 7 லட்ச ரூபா கிடைக்கும். அதான் இந்த ஸ்கீம். இந்த தொகையை கேட்டு முயற்சி பண்ணி கிடைக்காதவங்க அது எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா இதே சேனலில் வீடியோ இருக்குது, லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமில் வந்திருக்கிற 3 முக்கிய மாற்றத்துக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 1வது மிகப்பெரிய முக்கிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎஃப் உறுப்பினர் வேலையில் சேர்ந்த 1 வருஷத்துக்குள்ளேயே இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா கிடைக்கும். 2வது பெரிய மாற்றம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் ஒரு பிஎஃப் உறுப்பினருக்கு பிஎஃப் சந்தாவை கட்டுறாங்க, அப்புறம் கட்டாமல் விட்டுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பிஎஃப் மெம்பர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு இடிஎல்ஐ அமௌண்ட்டை கொடுக்க மறுத்தாங்க. ஆனால் இப்போது பிஎஃப் சந்தா செலுத்தினதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு ஊழியர், அதாவது பிஎஃப் உறுப்பினர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கும் இந்த தொகை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு தொழிலாளியோட பேரை முதலாளி தன்னோட ரெக்கார்டிலிருந்து நீக்காமல் இருக்கணும். 3வது பெரிய மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு இடத்துல வேலையில் இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு வேலைக்கு மாறுற 1 நாள் கேப்பில் இந்த பிஎஃப் உறுப்பினர் இறந்துட்டாரு அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது பழைய வேலைக்கும் புது வேலைக்கும் இடையில 2 மாதம் வரைக்கும் இருக்கிற இடைவெளி தொடர்ச்சியான சேவையாகவே கணக்கிடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 மாதம் கேப்பில் அந்த மெம்பர் இறந்துட்டா கூட அவரோட குடும்பத்துக்கு 7 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.